கிருஷ்ணார்ப்பணம். இன்றைக்கி சக்கப்பழம் அதாவது பலாப்பழம் பாயாசம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான சாமான். அதுக்கு தேங்காய் திருவி வச்சுட்டுருக்கேன், நெய் எடுத்து வச்சுட்டுருக்கேன், சர்க்கரை, இது பலாப்பழத்தை அரைச்சி வச்சுட்டுருக்கேன், இது ஏலக்காய், இது முந்திரி பருப்பு. கும்பிட்டும் அதுக்கு தேவையான சாமான். இப்போ அதில் இந்த சர்க்கரையை அதில் போட்டு கரைய வச்சுக்கிறேன். ஏன்னா இதில் வெள்ளத்தில் தூசி எல்லாம் இருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு வடிகட்டிக்கணும். அதனால் அது கரையட்டும். கொஞ்சமாக நேரம் கொஞ்சம் கரைஞ்சா போதும், இந்த கட்டி இல்லாமல் கரைஞ்ச. உங்கள்கிட்ட நல்ல வெல்லமாக இருந்தால் அப்படியே போடலான்னா, கண் ஒன்றும் இல்லைன்னா அப்படியே நீங்கள் அது கூட சேர்த்து போட்டுக்கலாம். நம்ம எவ்வளவு பலாப்பழம் எடுத்துட்டுருக்கோமோ அதுக்கு முக்கால் அரைக்கு கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். பழம் திரிப்பாக இருந்ததுன்னா அரை போட்டுருந்தா போதும். எந்த கப்பால் நீங்கள் இப்போ பலாப்பழத்தை எடுக்கிறீங்களோ நறுக்கி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இப்படி பண்ணி வச்சுட்டுருக்கேன் இல்லையா, ஒரு கப்பில் நான் காட்டினேனே அதை மாதிரி அவ்வளோ அரைச்சி வச்சுட்டு இருந்ததுக்கு நான் நல்லா அது இனிப்பாக இருக்கும். எங்கள் பழம் நல்ல இனிப்பாக இருக்கும். அதனால் நான் முக்காலுக்கு கொஞ்சம் கூட எடுத்துட்டுருக்கேன். இந்த கரையட்டும், வெல்லம் கரையட்டும், வடிகட்டிட்டேன்னு சொல்லிட்டு கரைஞ்சாச்சு. இப்படி வடிகட்டிக்கணும், இந்த மண்ணெல்லாம் இருக்கிறதுனால. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய்யை விட்டுண்டு இந்த ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பலாப்பழத்தை இதில் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும், ஃபுல்லாக வேண்டாம். அது கொஞ்சம் நல்லா வதங்கிக்கட்டும். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இந்த மாதிரி அதாவது கொஞ்சம் துண்டு துண்டாக தெரியறது இல்லையா, அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ட்ரிப்பரில் வச்சு அரைச்சாலும் போதும். ரொம்ப அரைச்சா அது டேஸ்ட் இருக்காது, முழுக்குன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த கிரன்ச்சியாக இருக்கணும். அதுக்கு வேண்டி இப்படி அரைச்சிக்கணும். பச்சை வாசனை போகிற நெய்யும் இதை அப்படி கொஞ்சம் வதக்கிக்கணும். அதுக்கு தான் நெய்யை விட்டுருக்கோம். இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுனா போதும். அது கொஞ்சம் வேகட்டும். அது வேந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அந்த வெள்ளையெல்லாம் கொஞ்சம் நிறம் மாறிடும். ஏற்கனவே வதக்கின்றதுனால சட்டுன்னு வெந்துடும். திருப்பியும் கொஞ்சம் கூட கொஞ்சமாக விட்டு அது வேகிற தண்ணி கொஞ்சம் தண்ணி விடணும். இப்படி தண்ணி விட்டு இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். அந்த நிறம் மாறிடும். நம்ம போடும்போது மஞ்சள் மஞ்சள்னு இருக்கும், அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மாறிடும். வெந்தாச்சுன்னா கலர் மாறிடும். அது ரொம்ப நேரம் வதக்கிட்டு இருக்க வேண்டாம். கொஞ்சம் வதக்கிட்டு இப்படி தண்ணி விட்டு இப்படி கிண்டிட்டு கொஞ்சம் அந்த நிறம் மாறும். அது நல்லா முத்தினா பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும். மஞ்சள் கலரில் இருந்ததுன்னா இனிப்பு ஜாஸ்தி இருக்கும். வெள்ளையாக இருந்ததுன்னா இனிப்பு கூட போட்டுக்கோங்க. பழத்தை பொறுத்து இருக்குது இந்த ஸ்வீட்டுக்கு. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதை மாதிரி போட்டுக்கோங்க. இதை ஆயிடுத்து வந்தாச்சு. இப்போ இதில் இந்த சர்க்கரை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை அதில் விடணும். இது கொதிக்கட்டும். அந்த கொஞ்சம் நேரம் கொதிக்கும். இது ரெண்டும் சேர்ந்து கெட்டியாகும். அந்த தண்ணி கொதிக்கட்டும். இந்த இப்போ அல்வா மாதிரி ஆகிடுது. இப்போ விடும்போது தண்ணியாக இருந்தது இல்லையா, இப்போ இந்த மாதிரி ஆகிடுது. இன்னும் கொஞ்சம் இதுகின உடனே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதோ இந்த மாதிரி கெட்டியாகிடுது. இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். முதல்ல நெய் விட்டதுனால அடிபிடிக்காது. நெய் காணலைன்னா கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. அடிபிடிக்கிற மாதிரி இருந்தால் நெய் விட்டுக்கோங்க. இப்போ ஆகிடுது. இப்போ என்ன செய்யணும்னா, நம்ம இந்த தேங்காயை பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் விட்டு
கொதிக்கப்படாது, தேங்காய் பால் லேசாக சூடானா போதும். இப்போ இதில் ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடி போடுறேன். லேசாக சூடாகும், தேங்காய் பால் விட்டு கொதிக்கப்படாது. அதனால் கொஞ்சமாக காணாட்டா இன்னும் கொஞ்சம் விட்டுக்கோங்க. தேங்காய் பால் நான் லைட்டாக விட்டுருக்கேன், இன்னும் கொஞ்சம் கூட விட்டுக்கலாம். தீப்பு ஜாஸ்தியாக வேணும், இதோட இப்படி நிப்பாட்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் விட்டுண்டா சரியாக இருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதில் நெய் விட்டுருக்கேன், ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் இந்த முந்திரி பருப்பை போட்டு வறுக்கணும். இப்போ இந்த ப்ரௌன் கலர் வந்தாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த முந்திரி பருப்பை இதில் போட்டாச்சு. இது கேரளாவில் சக்கா பழ பாயசம்பா, தமிழ்நாட்டில் பலாப்பழ பாயசம்னு சொல்லுவாள். இதை மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.